அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக கோடை காலத்தில் வேனல் கட்டி எதனால் வருகின்றது, அந்த கட்டியை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எப்படி ஒரு தைலம் தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்ய போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். ஊமத்த இலை சாறு ஒரு தேக்கரண்டி, நுணா இலை சாறு ஒரு தேக்கரண்டி, மலைவேம்பு பூ ஒரு தேக்கரண்டி, சதகுப்பை ஒரு தேக்கரண்டி, வேப்ப எண்ணெய் 100 மில்லி. இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்ய போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு முன்பாக சதகுப்பையை நன்றாக தூள் செய்து வைத்துக் கொள்ளவும். இந்த தைலம் தயார் செய்வதற்கு முதலில் 100 மில்லி வேப்ப எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடேற்றவும். இப்பொழுது ஒரு தேக்கரண்டி ஊமத்த இலை சாறை சேர்க்கவும். அடுத்ததாக நுணா இலை சாறு சேர்க்கவும். அடுத்ததாக மலைவேம்பு பூ சேர்க்கவும். அடுத்ததாக நாம் தூள் செய்து வைத்துள்ள சதகுப்பையை சேர்க்கவும். நாம் எண்ணெயில் சேர்த்துள்ள பொருட்களில் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது சலசல என்று சத்தம் வரும். அதை போல நுரை அதிகமாக வரும். இவற்றை குறைப்பதற்கு சிறு தீயில் வைத்து சூடேற்றவும். இந்த தைலம் தயாராகிவிட்டது. இந்த தைலத்தை வடிகட்டாமல் அப்படியே எடுத்துக்கொள்ளவும். கோடை காலத்தில் தோல் பகுதியில் கட்டி, வீக்கம் போன்ற பாதிப்புகள் இருந்தால் இந்த தைலத்தை அந்த கட்டி வீக்கத்தின் மீது தடவி வரும்போது அந்த கட்டி வீக்கம் பழுக்காமல் அப்படியே அமுங்கிவிடும். ஒருவேளை அந்த கட்டியானது அதிக அளவில் பழுத்து உடைந்து ஆறாமல் இருந்தாலும் அந்த புண்ணை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு இந்த தைலத்தை அந்த புண்களின் மீது தடவி வரும்போது விரைவில் ஆறிவிடும். தோல் பகுதியில் கண்ணுக்கு தெரியாத தொற்றுநோய் கிருமிகள் இருந்தால் அந்த தொற்றுநோய் கிருமிகளை அழித்து கட்டி, வீக்கம், புண் இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடியது. தோல் பகுதியில் எந்த விதமான கட்டி, புண்கள் இருந்தாலும் இந்த தைலத்தை தடவி அந்த கட்டி, புண்களை போக்கிக் கொள்ள முடியும். கோடை காலத்தில் தோல் பகுதியில் வரக்கூடிய வேனல் கட்டியை போக்குவதற்கு இந்த தைலம் அதிக அளவில் பயன்படக்கூடியது. நேயர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய இழுப்பு எதனால் வருகிறது, அந்த இழுப்பை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று இப்பொழுது பார்க்க போகின்றோம். சிறு குழந்தைகளுக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது இழுப்பு வரும். இந்த இழுப்பு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் தொற்றுநோய் கிருமிகள். சிறு குழந்தைகள் கீழே தவழ்ந்து விளையாடும் பொழுது கைகளில் தொற்றுநோய் கிருமிகள் ஒட்டிக்கொள்ளும். அந்த குழந்தையானது அந்த கையை வாயில் வைத்து சுவைக்க செய்யும். அது மட்டுமல்லாமல் திறந்திருக்கக்கூடிய நீரையோ அல்லது உணவுப் பொருளையோ எடுத்து வாயில் வைக்கும்போது அந்த உணவுப் பொருள் மற்றும் நீரில் உள்ள தொற்றுநோய் கிருமிகள் குழந்தையின் உடலுக்குள் செல்லும். அதை போல சுகாதாரமற்ற இடத்தில் வாழும்போது அந்த காற்றில் உள்ள தொற்றுநோய் கிருமிகள் குழந்தையின் உடலுக்குள்ளே செல்லும். இந்த தொற்றுநோய் கிருமிகள் இரத்தத்தில் கலந்து கல்லீரலுக்கு சென்று அங்கே அதிக அளவில் பெருகிவிடும். இந்த தொற்றுநோய் கிருமிகள் இரத்தத்தில் கலந்து காய்ச்சலை ஏற்படுத்தும். இந்த காய்ச்சலானது 3 முதல் 7 நாட்களுக்குள் அதிகமாகிவிடும்.
அக்குழந்தைக்கு காய்ச்சல் அதிகமாகும் போது இரத்தம் அதிக உஷ்ணமாக இருக்கும். இந்த இரத்தத்தில் தொற்று நோய் கிருமிகளும் கலந்திருக்கும். இந்த இரத்தமானது மூளைக்கு செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த தொற்று நோய் கிருமிகள் மூளைப்பகுதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு செல் மற்றொரு செல்லுக்கு தகவல் தெரிவிக்கக்கூடிய நிலையை நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் என்று சொல்வார்கள். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதிக உஷ்ணமாக இருக்கும் போதும் மூளையில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் பாதிப்படையும். இவ்வாறு பாதிப்படையும் போது அங்கே இருக்கக்கூடிய செல்கள் இந்த கட்டளை வந்தவுடன் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். அவ்வாறு வேகமாக செயல்பட ஆரம்பித்தவுடன் கைகால்கள் அசைவு வேகமாக இருக்கும். குழந்தையின் வாய்ப்பகுதியில் உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். சில சமயங்களில் நுரை வருவதற்கும் வாய்ப்புண்டு. மிக முக்கியமாக தலைப்பகுதி அதிக உஷ்ணமாக இருக்கும்போது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் அந்த செல்களுக்கு கட்டளை இடும்போது இது போன்ற வேகமான நிகழ்வுகள் நிகழக்கூடும். கைகால்கள் வேகமாக அசைத்து கொள்வதை குழந்தைகளுக்கு இழுப்பு வந்துள்ளது என்று சொல்வார்கள். இந்த இழுப்பு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் மூளைப்பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்தம் உஷ்ணமாக இருந்தாலும் தலைப்பகுதி அதிக உஷ்ணமாக இருக்கும் போதும் இது போன்ற நிகழ்வுகள் வரக்கூடும். அந்த இழுப்பு வந்தவுடன் வீட்டில் உள்ள தாய்மார்கள் குளிர்சாதன பெட்டியில் உள்ள அந்த பால் பாக்கெட் குளிர்ந்த நிலையில் இருக்கும்போது ஒரு துணியில் வைத்து தலைப்பகுதியில் ஒத்தடம் கொடுக்கும்போது அந்த உஷ்ணம் படிப்படியாக குறைந்துவிடும். அப்படி இல்லை என்றால் குளிர்ந்த நீரில் ஒரு துணியை எடுத்து நன்றாக நினைத்து நெத்தி பகுதியில் அந்த துணியை போடும்போது உஷ்ணம் படிப்படியாக குறைந்துவிடும். அந்த இழுப்பும் குறைந்துவிடும். முக்கியமாக இழுப்பை உடனடியாக நிறுத்துவதற்கு குழந்தைக்கு குளிர்ச்சியான நீரையோ அல்லது ஐஸ் கட்டியோ கொண்டு ஒத்தடம் கொடுக்கும்போது குழந்தையின் உஷ்ணம் படிப்படியாக குறைந்துவிடும், இழுப்பும் குறைந்துவிடும். அவ்வாறு குறையவில்லை என்றால் உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்று சிகிச்சை அளிக்க வேண்டும். நம் வீட்டில் உள்ள செல்ல குழந்தைகளுக்கு இது போன்ற இழுப்பு வந்து விட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்து கொடுக்கும்போது அந்த குழந்தையின் இழுப்பானது உடனடியாக நிற்கும். மேற்கொண்டு வராமல் இந்த மருந்தானது பாதுகாக்கும். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் சங்குப்பூ விதை, வசம்பு, ஓமம், பெருங்காயம் மற்றும் பனை வெல்லம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்ய போகின்றோம். இந்த தீநீர் தயார் செய்வதற்கு முன்பாக இந்த பொருட்களின் மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம். இந்த சங்குப்பூ என்பது நம் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு கொடியாகும். இந்த பூவானது நீல நிறத்திலும் வெள்ளை நிறத்திலும் காணப்படும். இந்த கொடியில் உள்ள இலை, பூ, காய், விதை, வேர் அனைத்துமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. இந்த கொடியில் உள்ள விதையானது முக்கியமாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சன்னி, இழுப்பு, காய்ச்சல் போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. இந்த கொடியில் உள்ள காயானது நன்றாக காய்ந்த பிறகு உள்ளே இருக்கக்கூடிய விதையானது அதிக மருத்துவ பண்புகளை பெற்றுள்ளது. நன்றாக காய்ந்த இந்த காயை எடுத்து உள்ளே பிரித்து பார்க்கும்போது இது போன்ற விதைகள் இருக்கும். இந்த விதைகளை தனியாக எடுத்துக்கொண்டு சேகரித்து வைத்துக்கொண்டு குழந்தைகளுக்கு இழுப்பு வரும்போது இந்த விதையை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்து கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏற்பட்டுள்ள காய்ச்சல், இழுப்பு படிப்படியாக குறைந்துவிடும். இந்த விதையில் அதிக அளவு குழந்தைகளின் காய்ச்சலை போக்குவதற்கும் குழந்தைகளின் இழுப்பை போக்குவதற்கும் அதிக மருத்துவ குணத்தை பெற்றுள்ளது. இப்பொழுது இந்த விதையில் அடங்கியுள்ள மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம்.